எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, மாடு வேணும்னு சொல்லி நேற்றுக்கு வீடியோ போட்டிருந்தோம்ல, அங்கங்கே மாடு இருக்கிறது வந்து மாடு போட்டோ அனுப்பியிருக்காங்க, அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அதை தான் போய் பார்க்க போகிறோம். பார்த்து பிடிச்சதுனாக்கா வாங்கிட்டு வர போகிறோம் இன்னைக்கு. கிளம்பியாச்சு, அதுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். போயிட்டு பார்க்குறோம். மாடு வாங்கிட்டு உங்களுக்கு அந்த மாட்டை காமிக்கிறோம். ஆனால் வழியும் எங்களை சப்போர்ட்டாக இருந்து பார்த்துக்கிட்டே இருங்க. சப்போர்ட்டாக இருந்தது. எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. அதான் அப்பா சொன்ன மாதிரி மாடு வேணும்னு வீடியோ போட்டிருந்தோம். யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்குன்னு எல்லாத்துலேயும் போட்டிருந்தோம். சரி, அங்கே இங்கேருந்து நம்பருக்கு கால் பண்ணியும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியும் வாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ரொம்ப லாங்கில் இப்போ நாங்கள் போகல. ஏன்னா நமக்கு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்குள்ளேயே இப்படி 4 பக்கமும் இருக்கிற ஏரியாவில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இவங்களெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நானும் அப்பா, இன்னொரு மாமா ஒருத்தங்க தரவுக்காரங்க, அவங்க நல்லா பேசுவாங்க அவங்க. அப்புறம் எங்கள் மாமா ஒருத்தர் அக்கா வீட்டுக்கார், பெரியம்மா பொண்ணோட அக்கா வீட்டுக்கார், அவர் வந்து பால்காரர். அவர் மாட்டை பார்த்தா ஓரளவுக்கு அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். மாடு கறக்குமா கறக்காதா, என்ன மாடு அப்படின்னு. அவங்களையும் கூப்பிட்டுட்டு மொத்தம் 4 பேர் நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் மாடு வாங்குறதுக்காக. வாங்குறது ஒரு மாடு தான், ஆனால் போகிறது 4 ஆள். பார்த்துட்டு மாடுலாம் விலை பேசி எப்படி வாங்குறோங்கிறத இந்த வீடியோ மூலியமாக பாருங்கள். அதான் மக்களே, கிளம்பிட்டோம். இன்னும் மாமா வராங்க ஊர்லேருந்து. இன்னொரு மாமா ஊருக்குள்ளே இருக்கிறவங்க தரவரும் மாமாவும் வரணும். வந்தோடனே கிளம்ப வேண்டியதான். சரி, எல்லாம் அங்கே நிற்கிறாங்களாம், கிளம்பி போகிறது தான் மக்களே. ஸோ இன்றைக்கி போகிறோம். நல்லபடியாக ஏதாவது ஒரு நல்ல மாடாக வந்து அமையணும்னு வேண்டிக்கிறோம். வாங்க, இன்றைக்கி என்ன மாதிரி மாடுலாம் நமக்கு கண்ணில் தென்படுது, எதெல்லாம் நம்ம பார்க்குறோங்கிறத பார்த்துட்டு இந்த வீடியோ மூலயமா பாருங்கள். கிளம்பலாமாப்பா? கிளம்பலாம். நான் அது வரையும் விட்டு வரணுங்கிறான். வண்டியில் வரணுங்கிறானே. என்னன்னு கேளுங்க. எத்தீங்க? இல்லை, நாங்கள் ஊருக்கு போகிறோம்ட்ட வேலையா? இல்லை, என்ன வேணும்னு கேட்பாரு. என்ன அங்கே போயிட்டு வேணா விட்டு போங்களாம். திருப்பி போய் விட்டுட்டு வாங்க. சரி, போயிட்டு வா. நட போயிட்டு வா. நாளைக்கு போய்க்குவோம். போலாமாம்மா? ஊருக்கு போகணும்டா. ஊருக்கு போங்கண்ணா. ஊருக்கு இல்லை, ஒரு ரவுண்டு அழைச்சிட்டு போயிட்டு வந்து விட்டுட்டு போங்க. இவங்க தான் மாமா, எங்கள் மாமா அக்கா வீட்டுக்காரங்க. என்னம்மா, போலாமா? போலாம். நானும் எங்கள் அக்கா வீட்டுக்காரங்களும் மாமாவும் சேர்ந்து ஒரு வண்டியில் போகிறோம். அப்பாவும் இன்னொரு மாமாவும் இன்னொரு வண்டியில் வராங்க. நீங்கள் முன்னாடி போகிறீங்களாப்பா? சரி, போயிட்டு கருவி சைடு வரோம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கருவிடைச்சேரி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். நம்ம ஊர்லேருந்து இந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர். இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டாக அந்த வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்கோம். போய் மாடெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க போயிட்டு பார்க்கலாம். இந்த கிருஷ்ணாபுரத்து ஏரியா சரி பூராம அங்கே போல ஓட்டி தான் விடுறாங்க. 7:30 மணிக்கு கறவா அங்க இந்த போல ஆவின் போல 7:30 விட்டு 7:30 கறவா ராத்திரி தான் மணி ஒரு 8:30 மணிக்கு தான் ஏற்றிட்டு வந்தது. என்னாச்சு? ஒன்றும் ஆகல, பார்ப்போம் வந்து மறுபடியும் பார்க்கலாம். சரியா? பார்த்தோன்னே வாங்கக்கூடாது. 2 மாடு 3 மாடு அதனால ஒண்ணுக்கு 2 பாக்கணும். எது பிடிச்சிருக்கா பார்த்து வாங்கலாம். போலாம்லப்பா? சொல்லியிருக்காங்க, அங்கே உள்ளதை பார்ப்போம். மாதிரி தான் வாங்குவேன். சரி, இல்லைன்னா மறுபடியும் வந்து கேட்போம். மொதல் இடம் பார்த்து முடிச்சுட்டு கிளம்ப போகிறோம் அடுத்த ஊருக்கு. அடுத்த ஊர் எங்கள் வெத்தூர் தானேம்மா? அடுத்த ஊருக்கு கிளம்பிட்டோம். இந்த இடம் கொஞ்சம் பார்த்தோம். ஒரு இடம் 2 இடம் பார்த்துட்டு தான் ஒரு இடம் 2 இடம் பார்த்து வாங்கலாமேன்ட்டு அடுத்த ஊருக்கு கிளம்புறோம் மக்களே. போலாமாம்மா?
நல்லா பாருங்க மாமா மாட்டை. முடியெல்லாம் அடிக்கிற வெயில்ல இதாகுது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா திருமானூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். எங்கள் ஊர்லேருந்து இதுவும் ஒரு 10-15 கிலோமீட்டர், ஒரு 20 கிலோமீட்டர் வரும். அப்படியே சுற்றி பார்த்துட்டு ரெண்டாவதாக இந்த ஊருக்கு வந்திருக்கோம். அதுக்கு இடையில இன்னொரு ஊர் போனோம், அங்கே மாடு இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் மூணாவது இடம் சொல்லணும், 3வது இடமா இந்த ஊருக்கு வந்திருக்கோம். இங்கே மாடு ஒரு 5-6 மாடு ஒன்றா நிற்கிது ஒரே இடத்துல. அப்பா அம்மா மாமா எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம மாட்டுக்காரங்க வரல, வந்தோடனே பார்த்து பேசி ஃபோன் ஒன்று வந்துடுச்சு. அதான் அதான் மக்களே பார்த்துட்ருக்கோம். எது செட் ஆகுதுன்னு பார்க்கலாம், என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறோம். இது வந்து இப்போ 2வது இடம் வந்திருக்கோம். 3 3வது இடம். ஒரு இடத்துல மாடு கொடுக்குறதுனாங்க மாட்டை பார்க்காம வந்தாச்சு. இது மாடு கொடுக்குறனாங்க ஆள் வெளில போயிருக்கு. சாயந்தரம் தான் வருவாங்களாம். அவங்க வர்றபடி வரட்டும், நம்ம இன்னும் வேறு இடம் பார்த்துட்ருக்கோம். சரி. இந்த மாடு ஆகுங்களா? ம், வெளியில் எந்த மாடு பிடிக்குது? எல்லா மாட்டையும் முடிஞ்சிருக்கு. கொடுக்குற மாட்டை ஒன்று வாங்கிக்கலாம். மாடு எல்லாம் நல்லா தானே இருக்கு. ஆ நிறைய இடம் போயிட்டு வந்துடலாம் கிடையாதுல்ல. சரி, சாயந்தரம் தான் வருவாராம். பொண்ணு பார்க்குற மாதிரில இருக்கு. இன்னும் பார்க்கறது பெரிய வராது. பொண்ணு பார்க்கறதுனா கூட பார்க்கலாம். மாடும் அது மாதிரி தான். பொண்ணு இப்போ கொண்டி காட்டினா நீ பிடிக்கலன்னு சொன்னாக்கா அவரை அடுத்த பொண்ணை பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். சரி வாங்க. ஒரு 4 இடம் அலைஞ்சு பார்த்தா சரி இது தேவலாம் அது தேவலாங்கிற மாதிரி இருந்தோம். அப்போ தான் கடைசியாக இது பிடிச்சி அவனை பார்த்துக்க வேண்டியதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அலைஞ்சிட்டு ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம் ஒரு ஊரில். திருமானூர் ஒண்ணும் சொல்லு. ஆமாம், அதே திருமானூரில் தான், வேற எங்கேயும் இல்லை. அந்த மாடெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு வெயில் ஆயிடுச்சு, மணி 1 ஆக போகுது. அப்படியே ஒரு இடத்துல உக்காந்துட்டோம். இது ஏதோ ஒரு பில்டிங் தான், மண்டபம் மாதிரி. அது வெளியில் அப்படியே உட்காந்து காத்தோட்டமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். மாட்டை பற்றிலாம், பார்த்த மாட்டுகளை பற்றி, இனிமேல் பார்க்க போகிற மாடுகளை பற்றி. வெயிலாக வேற இருக்கா, அங்கேயும் போக முடியல. அதனால் உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மாடு வாங்குற மாதிரி தெரியல எனக்கு. இன்னைக்குன்னு இல்லை, என்னைக்குமே போனால் இது சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவங்களுக்கு அனுபவம் இருக்குது அதனால் சொல்கிறாங்க. அதனால் பார்த்துட்டு அவங்க கூடவே நான் சும்மா ஒத்தாசைக்கு போயிட்டு இந்த வீடியோ மட்டும் எடுத்துகிட்ருக்கேன். சரிங்க மக்களே, பார்க்கலாம். இன்னும் சொச்ச பொழுதுல மாமா வந்து கறவைக்கு போயிடணும், 3 மணிக்கெல்லாம் அவரை விட்டுறணும். அதனால் பார்ப்போம், ஏதாவது என்ன எத்தனை நம்ம இடம் போய் பார்க்குறோம் என்னன்னு தெரியல. வீடியோ தொடர்ந்து பாருங்கள், பார்க்கலாம் மக்களே. கடைசியாக வந்து எங்கே போகிறோம்னா எங்கள் மாமனே என் வீட்டில் ஒரு மாடு இருக்குது வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் எங்கள் நேராக செட்டுவலிக்கே போயிருந்துருக்கலாமே. எங்கள் மாமா வீட்டில் நேரம் போயிருக்கோம் மலைப்பாறை. எங்கள் மாமா வீட்லேயே மாடு செனையாக நிற்கதான், நீங்கள் வச்சுக்க அங்கே இங்கேயும் போய் பழஞ்சு பார்த்தோம் இல்லையா, அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு கலந்து பேசி இவ்வளோ நேரம் வாங்க முதல்ல என் வீட்டுக்கு வாங்க, என் மாடு பிடிச்சிருந்தா வச்சுக்கிங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால் மாமா வீட்டுக்கு போகிறோம். வெயில் காற்று அடித்தாலும் வெயில் உருக்கம் தாங்க முடியல. இன்னும் 10 கிலோமீட்டர் போகணும். அதனால் அது வந்து கர்ப்பசூசை பிடிச்சிட்டு இதை வச்சு போயிடும். நான் வந்துட்டு முந்திரி பழம் பறிக்கிறதுக்காக எங்கள் அக்கா ஊருக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி 2 பசங்களை அழைச்சிட்டு போவோம் இல்லையா, அவங்களோட அப்பா தான் அவர், எங்கள் அக்கா வீட்டுக்காரர் தான். முந்திரி பழம்லாம் நறுக்கி சாப்பிட்டோம் இல்லையா, அந்த வீட்டுக்கு தான் இப்போ போகிறோம். வந்து பாரு, என் மாட்டை விற்றுட்டேன், இந்த மாடு யார்கிட்ட தான் போகுது, அதை நீங்கள் எதுக்கும் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி மாமா கேட்டிருக்கேன். மாமா ஆல்ரெடி இன்னொருத்தட்ட விற்றுட்டாரு. இருந்தாலும் அவங்க வந்து லோக்கல்லையே கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்களாம் அந்த வியாபாரி. அதனால் நீங்கள் பிடிச்சிருந்தா கேட்டு பாருங்களே அப்படின்னு நம்ம மாமா சொல்கிறாங்க. 9 மாதம் சினையாக இருக்கு மாடு அப்படின்னு சொல்லி இப்போ மாமா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த 2 சின்ன பசங்க இருந்தாங்களே அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டு. கிளம்பியாச்சா? ஆ, நீங்கள் போங்க, மாமா ஏதோ வடுகுபுரத்தில் ஒரு மாடு இருக்குது, அது நான் நேற்று பார்த்தது தான். நீ மாமா பார்க்குறது பார்த்துட்டு வாங்க நீங்கள். சரி, நீ அக்கா வீட்டுக்கு நேராக போயிடு. ஆ, இப்போ ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம்.
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 கறவை மாடு இருக்குது. இந்த மாடு வந்து பிடிச்சிருக்குன்னு அப்பா சொல்கிறாங்க. மாட்டை பாருங்க. இதோட கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு. இந்த மாடு பிடிச்சிருக்காங்க. கண்ணு எத்தனாவது கண்ணு? இது கண்ணு போட்டு எத்தனை மாசம் ஆகுது? மாசம்லாம் இல்லை, மாசம்லாம் ஒரு வாரம் பால் தீர்ந்தாரு. ஒரு 4 நாள் 5 நாள் தான் ஆகுது. 5 நாள் தான் ஆகுதா? ஒரு வாரத்துக்குள்ள தான். இந்த மாடு பிடிச்சிருக்கா இப்போ உனக்கு? தண்ணி எல்லாம் வேண்டாப்பா. பிடிச்சிருக்கு. தண்ணி வேண்டாம். தண்ணி கூட ரேட்டு என்ன 55ஆம்? ஆமாம், 55 தான். தீர்ந்து போச்சான், வேணா ஓட்டிங்கிறாப்புல. ஆனால் மற்ற மாட்டுக்காக இது இறப்பு வாங்கலைங்கிற எதுவும் உடம்பு போகிற ஆத்துரு. ஆட்டம் இது இப்போ 4 காமனா இதை போட்டுடலாம். இது வந்து 3 காம்பு தாங்க கறக்கும். பால் 4 காம்பு இருக்குது. இந்த மாடு பிடிச்சிருக்கு எங்களுக்கு. ஆனால் என்னென்னா 3 காம்பில் தான் பால் வரும். ஒன்று வாங்குறப்பே மாடாக வாங்குகிறோம். அதனால் வந்து ஒன்று சோரமாக வாங்க வேணால் 4 கறக்கிற மாதிரி வாங்கலாம்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி இதுதான் பால் அதிகமாக கறக்குமா. இதோட கண்ணுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடாக வந்துருக்கு. வந்து இந்த மாடு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறோம். 55 ரூபா விலை சொல்கிறாங்க. 55னா 55 தானா அம்மா? சொல்றாரு. இதை உடச்சு கேட்டுக்கலாம். இது எப்படின்னு நம்ம ஆட்டோம்னா ஆடி பார்த்துக்கலாம். சரி, அது பேர் ரேட்டு புரிஞ்சு போச்சான். முடிஞ்சிருச்சு. எது இதா? இது வந்து 55. இது 55 சொல்றாரு. 55 விலை முடிஞ்சு போச்சு. விலை முடிஞ்சதுக்கா? இனிமேல் வாங்கினா நம்ம எக்ஸ்ட்ரா போட்டோம். எக்ஸ்ட்ராலாம் உனக்குன்னா நீ ஓட்டிங்கிற வண்டாடு தின்னாரிச்சு. நீ வச்சுக்கிறனா 55 ஓட்டிங்கிறாரு. சரி. இந்த மாடு வந்து ஏற்றிக்கிற மாதிரி அப்படி இருந்தனா இன்றைக்கி ஈவினிங்கே கூட நீங்கள் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இருக்கட்டும். அப்படியே நம்ம மாமா வீட்டுக்கும் போயிட்டு மாமா வீட்டு மாட்டையும் பார்க்க போகிறோம். இல்லாட்டி இதையே பார்த்துக்கிறனாலும் முடிச்சுக்கிறனாலும் முடிச்சுக்கலாம். இதே முடிச்சுக்கலாமாம்மா? சரி, முடிச்சு போங்க. அதான் என்னப்பா மாமூட்டு மாட்டை பார்க்கணும்னா பார்ப்போம். பார்ப்போம். சரி, மாமனை பிடிச்சிடாங்க. ஏற்றி விட சொன்னா சாயந்தரம் வண்டியை பிடிச்சி ஏற்றி விட்டுருவாங்க. இறக்கிக்கலாம் முடியாங்க. அவ்வளோதான். பணத்தை வந்து கொடுத்து விடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, பார்த்தா கிளம்பலாமா? மாமா வீட்டுக்கு வந்துட்டோம். நானும் மாமாவும் ஃபஸ்ட்டே வந்துட்டோம். அப்பாவும் அந்த மாமாவும் ஒரு ஹாஸ்பிட்டலில் முன்னாடி கொஞ்சம் பேலன்ஸ் கொடுக்க வேண்டியிருந்தது, பாப்பாவை குட்டி பாப்பாவை காட்டினதில். அதனால் அந்த பணத்தை கொடுத்துட்டு நாங்கள் வரோம், நீங்கள் முன்னாடி போங்கன்னு சொன்னதுனால நாங்கள் முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ மாமாவோட மாட்டை காட்டுறோம், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம மற்ற இடத்துல பார்த்த மாடோட இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா கெடேரிக்கணும் மாதிரியே இளங்கண்ணாக இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. அப்பா வரட்டும், அப்பா பார்த்துட்டு சொல்லுவாங்க என்னன்னு. அது பார்த்தியாப்பா மாமூட்டு மாட்டை பார்த்தேன். காலையிலேருந்து எல்லா மாட்டையும் பார்த்துட்டு வந்தோம். இருந்தாலும் இதான் மாடு கொஞ்சம் பொருத்தமாக இருக்குது. ஆனால் கண்ணு போட 2 மாதம் ஆகும். வீட்டுக்கு போயிட்டு எப்படி இந்த சென மாடு வாங்கலாமா என்னன்னு முடிவு பண்ணிக்கிட்டு ஒவ்வொன்றா வந்து வாங்க வேண்டியதான் அதை. ஆனால் மாடு நல்லா இருக்கு. மாடு போட்டோமா மாடு மாடு பார்த்தால 10 மாட்டில் இந்த மாட்டை போட்டு எந்த மாடு முன்னட்ட உண்டு. நல்லா சுத்தம் சிறப்பு கிடையாது. கலந்துக்கிட்டு தேவலான்னா ஓட்டிகிட்டு போக வேண்டியதான். இங்கே மாட்டை போட்டு ஊருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போகவே இல்லை. நல்லா மாமா வீட்லேயே படுத்து தூங்கிட்டு மாமா வந்து கறவைக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து நம்ம இடையில ஒரு மாடு வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இல்லையா, அந்த இடத்துக்கு போகிறோம். கரெக்டாக ஒரு 5 மணிக்குள்ளெலாம் வந்துடுங்க. கறவை கறக்கிறத பாருங்கள் எத்தனை லிட்டர் வருதுன்னு சொன்னாங்க. அதுக்காக இப்போ நானும் அப்பா எல்லாம் போகிறோம். என்னப்பா போயிட்டு நேராக பால் கறக்கிறத பார்ப்போம். பால் எவ்வளோ விழுதுன்னு பார்த்துக்கிட்டு மாட்டை ஏற்ற வேண்டியதான். சரி, எடுத்து கூட வச்சா ஏற்ற வேண்டியதான். வா. கறக்கும்போது
ம். காலை கையை தூக்காமல் உதறாமல் உதைக்காமல் நிற்கிதான்னு பாரு. அதை பார்த்துக்கணும். ஆ பால் கூட கறக்குதுன்னா தீனி போட்டால் கறக்கும். வீட்டில் ஒன்று கட்டி போட்டு நீ வீட்டை கொட்டாயில் மாட்டை கட்டி வீட்டில் பற்றின்னு அதெல்லாம் வச்சுருக்கோம். செம்பு எடுத்து பண்ணால் கண்ணு ஊற்றி விட்டப்போ அப்புறம் அந்த தான் கிடைக்கும். அதனால் இப்போ பார்க்கறது காலுக்கு தூக்குதா ம் நிற்கிறான்னு பார்க்கணும். அவ்வளோதான். இல்லை நீர் கூப்பிட்றாங்க கிட்ட போப்பா. சார் நீர் போடா அவங்க எல்லாம் கும்பலாக போகக்கூடாது. நீ போய் என்ன பண்ணுறோம் நின்று சும்மா ஒன்றும் இல்லை யாரண்ணே. எடுத்துட்டு பாரு பால் சேரா சேரா செக் பண்ணிக்க. பால் குண்டி கட்டுறது என்ன பண்ண போகிறேன். அப்பா வந்து கிட்ட கூப்பிட்டு வந்து உட்காருங்கண்ணே சேர் போட்டு அப்படின்னு சொன்னனால அப்பா கிட்ட போய் உட்காந்துருக்காங்க. அவங்க நிற்க வச்சு அப்பாவை உட்கார வச்சுக்கிட்டே இறக்க போகிறாங்கண்ணா. அது எவ்வளோ போட்டிருக்கு? 7 லிட்டர் பால் 400 ரூபாய். ஐயா வேலை என்ன சொல்றாங்க பார்ப்போம். அதெல்லாம் கம்மி தான். இங்கே ஒன்று ஓடிட்டு தான் போகணும். மாடுலாம் போகிறது இல்லை. பிள்ளைக்கு பால் இல்லை. அதுக்கு தான் மெயினாக மாடு ஒன்று ஓட்டியே ஆகணும்ல. அதெல்லாம் ஓட்டியே ஆகணும்னு நீ போட்டு தலையில் ஏறிப்பா. எல்லாம் கம்மி தான், எல்லாம் 10 ரூபா. பிள்ளை பால் எல்லாம் ஓட்டிட்டு போய் கறக்குது இல்லை, விலையே வேண்டாம். பிள்ளைக்கு தான் பால் ஓட்டிட்டு போறேன். மாடு கறந்ததை வந்து பார்த்தாச்சு. விலை பேசுறதுக்கெல்லாம் வேலையே இல்லை. ஏன்னா இது இன்னொருத்தவங்களுக்கு முடிஞ்ச மாடு. அதனால் அவங்கள்ட்ட பழக்கப்பட்டதுனால, மாமாவுக்கு பழக்கப்பட்டதுனால நீங்கள் வச்சுக்கிறனால நமக்கு பிடிச்சிருக்கனால இந்த மாட்டை வாங்குகிறோம். பால் கறந்ததெல்லாம் பார்த்துட்டோம். 5.5 நெருக்கி கறக்குது. கை கால்லாம் உதறலாம் நல்லா தான் நிற்கிது. ஸோ இந்த மாட்டையை நாங்கள் இன்றைக்கி வாங்கிட்டு ஊருக்கு போக போகிறோம். நம்ம மாட்டை பாருங்கள். இந்த மாட்டை தான் நம்ம வாங்கியிருக்கோம். இதை தான் இப்போ நம்ம கண்ணு முன்னாடி கறந்து காமிச்சாங்க. மாடு பார்த்துட்டோம். பால் கறக்கிறத வந்து பார்க்கணுன்னு வந்து பார்த்தோம். பால் கறந்தாச்சு. அடுத்தது வண்டி வர சொல்லியிருக்கோம். வண்டி வந்ததுன்னா வண்டி ஏற்றிட்டு மாட்டை ஏற்றிட்டு போக வேண்டியதான் வீட்டுக்கு. அந்த போனை போட்டு முத்து வேண்டாம் கேட்டுக்கலாமே. வேண்டாம் இதில் ஏற்றிவிடு. அதெல்லாம் குடிச்சிடும். கரண்ட் தூக்கி மேலே போடு. அப்படியே குண்டாயிரம் கட்டி தூக்கி ஒரு 10 நாளா கொஞ்சம் பிரிஞ்சு இருக்க முடியாது. இப்படி இருக்கு கண்டுதாவா அவன் முன்பா என்ன அது 2 பேரும் சொந்தக்கார கயிறை போட்டுங்க பின்னாடி. ஆட்டோ வந்தது. மாட்டை ஏற்றிட்டோம். இன்னொரு மாடும் ஏற்றிருக்காங்க. நம்ம போகிற லைன்லேயே ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க. போகிற வழியில் இறக்கிக்கிறோம் அப்படின்ட்டு. வாடகை லெஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால 2 பேரும் 2 மாட்டை ஒரே வண்டியிலே ஏற்றிட்டு போகிறோம். இன்னொருத்தவங்க வாங்கினவங்களும் நாங்களும் சேர்ந்து. இப்போ நான் ஆட்டோவிலே போக போகிறேன். அப்பா பைக்கில் முன்னாடி போயிட்டுருப்பாங்க. வாங்க ஊருக்கு போகலாம். மாட்டை வாங்கியாச்சு. இனிமேல் போயிட்டு கட்டுத்தரில் கட்டணும். அவ்வளோதான். வீட்டுக்கு வந்தாச்சு. மாடை வந்து பார்த்தீங்கன்னா இறக்க போகிறோம். அழகாக வந்து ஒரு குப்பைக்கொல்லியில், நம்ம கொட்டாய்க்கு முன்னாடியே ஒரு குப்பைக்கொல்லி இருக்கும் இல்லையா, அதில் வந்து இறக்குற மாதிரி மாடு. பள்ளத்தில் ரொம்ப மாடியும் கண்ணியும் இறக்கிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். பாருங்கள்.
பாப் கண்ணுக்குட்டின்னு சொல்றா நிதிக்க கண்ணாய் என்னது கண்ணாய் போதும்பா ஊசிலாம் போட்டாச்சு போட்டாச்சு. அந்த மாட்டுக்கு தான் கிட்ட போயிடக்கூடாது, முட்டி போட ஞாபகத்தில். ஆமா புத்தம் போடுறது இந்த பக்கம் இல்லை, அந்த கண்ணு விட்டு பிடிச்சிருந்தா கட்டிருக்காங்க, அவங்க கிட்ட விட்டுறாரு. இப்போ கண்ணது போதும்லப்பா நல்லா கட்டியிருக்கேனா. அப்புறம் வந்து கத்திரிக்காய் நல்லா இருக்கு. மறுபடியும் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சு தீனி போட்டு வரேன். சரி எத்திக்கு கண்ணுக்குட்டியை பார்த்துட்டானே. எத்திக்கு கண்ணுக்குட்டி எப்படி இருக்கு? சரி வா போவோம் அதெல்லாம் வா வீட்டுக்கு போம்பா. வீட்டுக்கு வர மாட்டியா? அதான் மக்களே, போயிட்டு மாடு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. மாட்டை கட்டிட்டு கொட்டாயில் வீட்டுக்கு வந்திருக்கோம். கட்டுத்தறிக்கு வந்து சேர்ந்துருச்சு மாடு. மாடு கட்டுத்தறிக்கு வந்து சேர படாத பாடு. இந்த மாடு தான் வரணும்னு இருந்திருக்கு. நேற்று சாயந்தரம் பார்த்து தேவையில்ல வேறு பார்ப்போன்னு பார்த்தோம். அப்புறம் 4 இடம் குறைஞ்ச ஒருபாடு பரவாயில்ல இதே வாங்கணும்னு சொல்லி மறுபடியும் போய் வாங்கியாச்சு. மாடு தேவலாம், விலையெல்லாம் பற்றி கேட்கக்கூடாது. விலையெல்லாம் இப்போ ரேட்லாம் கூட குறைச்ச போயிட்டுருக்குது. எதை கொடுத்தோம் வாங்கணும். மாடு வீட்டுக்கு வேணும், வாங்கியாச்சு, வந்தாச்சு வீட்டுக்கு. தாத்தா எங்கே உங்கள் அம்மாவை காட்டிட்டு இருக்கான். ஸோ மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். இன்னைக்கு மாடு வாங்க போய் நல்லபடியாக வாங்கிட்டு வந்தாச்சு. இனிமேல் இந்த மாடு நல்ல முறையில் கவனிச்சுக்கணும். அப்புறம் என்ன, அவ்வளோதான் மக்களே. இன்னைக்கு எப்படி போணுச்சுன்னு உங்களுக்கே தெரியும். நிறைய சாப்பாடுலாம் அக்கா வீட்டில் சாப்பிட்டோம். சரி அண்ணா, அவ்வளோதான் மக்களே, மாடு வந்துடுச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். இதுக்கு நிறைய உதவியாக இருந்தது. நம்ம வீடியோ போட்டனால நிறையா பேருக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. அதனால தான் டக்குன்னு ஒவ்வொரு இடத்துக்கு போக முடிஞ்சது. அதுவும் ஒரு எங்களுக்கு உதவியாக இருந்தது உங்கள் மூலயமா. இங்கே நிற்கிது, அங்கே இருக்குது, அங்கே இருக்குன்னு. இல்லைனாக்கா இன்னும் 3 நாள் கூட ஆகும். சரிங்க மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். இருப்பா. நன்றி, வணக்கம் மக்களே. பாய்.